ஏய் மச்சான் என்ன தேடிட்டு இருக்க? சந்தோஷம் இங்க தானே இருந்தது, அதால தேடிட்டு இருக்கிறேன் நானு. சந்தோஷம் அது எப்படி இங்க கிடைக்கும்? அப்படி கிடைக்காதா? சரி, என் லைஃப்ல பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் சொல்றியா நீயே? சொல்லு கேப்போம். அப்படியா? நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா மட்டும் என்ன சொன்னா, ஸ்கூல் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நீ ஸ்கூல் படிக்கிற +1 +2 படிச்சா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. சரி, நானும் கஷ்டப்பட்டு +1 +2 படிக்க போகும்போது என்ன கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, நீ காலேஜ் போனா ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னாங்க. அதானே. சரி, நான் காலேஜ் படிக்கும் போது அண்ணா எனக்கு படிக்க வரல, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ வேலைக்கு போனாதான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹவுஸ் லோனு, பைக் லோனு, கார் லோனு எல்லா லோனையும் எடுத்து ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க அவங்க. சரி, இதுதான் பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, நேத்து வந்து ஒருத்தன் ரோட்ல எங்க அப்பா அம்மா பார்க்க, அவன் வந்து ஏன் 27 வயசாச்சு இன்னும் இவனுக்கு பொண்ணு பார்க்கலன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா போய் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க, அந்த பொண்ணை வந்து எனக்கு பிடிக்க, அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க, அப்புறம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறக்க, அப்புறம் வந்து அவங்கள பாதுகாக்க என்னடா பண்ணலாம்னு சொல்லி நான் இப்போ வந்து யோசிக்க, நீங்க வந்து என்ன பிரச்சனை என்ன சொல்லி கேட்க, நான் இதை பிரச்சனையை உங்ககிட்ட விளக்க, காக்க காக்க கனகவியல் காக்க, நோக்க நோக்க நொடியற நோக்க, இதுதான் என் பிரச்சனை. ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஆளோட